ஸ்ரீ காலபைரவர் அருள்வாக்கு. மகனே, கலங்காதே. காலத்தின் சக்கரம் என் கையில். நடப்பவை அனைத்தும் என் விருப்பப்படியே நகர்கின்றன. நீ கடந்து வந்த பாதையில் சிந்திய கண்ணீரும் பட்ட அவமானங்களும் வீண் போகாது. எவன் ஒருவன் தர்மத்தின் வழியில் நின்று உண்மையை மட்டும் துணையாகக் கொண்டு உழைக்கிறானோ அவனுக்கு காலதாமதமாகுமே தவிர ஒருபோதும் தோல்வி கிட்டாது. உனக்கு நான் தரும் வாக்குகள் இவை. பயம் துறப்பாய். எதைக் கண்டு அஞ்சுகிறாய்? பயம் என்பது மாயை. உன்னுள்ளே நான் இருக்கும்போது உன்னை அசைக்க எவராலும் முடியாது. உன் பயத்தை என் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு நிமிர்ந்து நில். காலம் வரும். எனக்கு மட்டும் ஏன் இன்னும் விடிவு பிறக்கவில்லை என்று கேட்கிறாய். பழம் கனிவதற்கு ஒரு காலம் உண்டு. உனக்கான உயர்வை நான் ஏற்கனவே குறித்து வைத்துவிட்டேன். அந்த நற்காலம் வெகு தொலைவில் இல்லை. வினை பயன். உனக்கு தீமை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்குரிய தண்டனையை காலம் நிச்சயம் வழங்கும். நீ யாரையும் சபிக்காதே, பழிவாங்க நினைக்காதே. அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு. விடாமுயற்சி. உன் கடமையை செய். பலனை பற்றி கவலைப்படாதே. நேர்மையான பாதையில் நீ வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் நான் உனக்கு துணையாக 1000 அடி முன்னடப்பேன். இருள் சூழ்ந்த உன் வாழ்க்கையில் என் சூலாயுதம் ஒளியேற்றும். தேய்பிறை அஷ்டமியன்று என்னை நினைத்து ஒரு தீபமேற்று உன் கர்ம வினைகள் யாவும் எரிந்து சாம்பலாகும். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பரிகார குறிப்பு. மன அமைதி பெறவும் தடைகள் விலகவும் கீழ்க்கண்ட எளிய வழியை பின்பற்றலாம். ஒவ்வொரு சனிக்கிழமை அல்லது அஷ்டமி திதியன்று காலபைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். ஓம் கிரீம் காலபைரவாய நமக என்னும் மந்திரத்தை 9 முறை உச்சரிக்கவும்.